அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆபரணங்கள் அணியலாமா அணியக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து கேட்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆபரணங்கள் அணியலாமா? ஆபரணங்கள் அணியவே கூடாது என்பதல்ல வேத போதனை. இது நம்முடைய அலங்காரம் அல்ல என்று சொல்லுகிறது. ஆபரணங்கள் அணிகிற அந்த அலங்காரத்திற்கு நாம் முதல் முக்கியத்துவம் கொடுக்காம, அகத்தில் நல்ல சுபாவங்களோடும் அடக்க ஒடுக்கத்தோடு வாழுகிற அந்த அலங்காரத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். இது ஒன்றை விட இன்னொன்றை உயர்வுபடுத்தி மேன்மைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி சொல்லுகிற செயல். அதனால் நம்ம நகையே போடக்கூடாது என்கிற அர்த்தம் அல்ல. ஆனால் நகைகள் ஆபரணங்கள் அணிகின்ற விதத்தில் அது பாவமாக கூடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஆபரணம் எதுக்கு அணிகிறோம்? ஃபார் வாட் பர்பஸ் யூ ஆர் வேரிங் த ஆர்னமெண்ட்ஸ்? ஒரு அழகுக்குத்தானே. ஆபரணங்கள் அழகுக்குத்தான் அணிகிறோம். அப்போது சிலருக்கு வேணால் ஒரு செயின் போட்டால் பார்த்தோன்னா இன்னொரு செயின் போடலாம். அதுதான் அழகு. அழகு கான்செப்டில் பார்க்குறதுன்னா அதுதான் அழகு. ஆனால் 5 செயின் 6 செயின் போடுறது, அவ்வளோ வெயிட்டான கயிறு போல் செய்து போடுறது, ஒரு 2 வளையல் போட்டால் ஒரு அழகு, 3 வளையல் போட்டால் ஒரு அழகு. ஆனால் 8 10 வளையல் போட்டால், அப்போ எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்ம நகைகள் அணிந்து கொண்டால் அது என்னன்னா அழகுக்காக அணியவில்லை. இது நாம் ஒரு விதமான ஆபரண மோகத்திற்கு அடிமையாகி விட்டோம். சிலர் திருச்சபைகளுக்கு வருகிற பொழுது கூட அங்கே பலதரப்பட்ட மக்கள் வருகிறார்கள், ஏழைகள் வருகிறார்கள், நடுத்தரத்தில் உள்ளவர் வருகிறார்கள், நெருக்கடியில் உள்ளவர் வருகிறார்கள். ஆனால் இவர்கள் அதையெல்லாம் கவனிக்கிறதில்ல. அவர்களுடைய வசதியையும் அவர்களுடைய அந்தஸ்தையும் அவர்களுடைய பொருளாதார வலிமையும் மற்றவர்கள் அறியும் நோக்கத்தில் வாரி அணிந்து கொண்டு வருகிறார்கள். இது அழகை கொடுக்கிறதா? இல்லை, வேறொன்றை கொடுக்கிறது. என்ன? அதுதான் பெருமை. ஆபரணம் ஒரு குறிப்பிட்ட அளவின் எல்லைகளை தாண்டுகிற பொழுது அது அழகல்ல, அது அவர்கள் அடிமையாகி விட்டால் என்பதற்கு அடையாளமாக மாறிவிடுகிறது. சில திருமண மேடைகள் கூட பார்க்கும் பொழுது இந்த அளவிற்கு ஆபரணங்கள் அணிய வேண்டுமா, இந்த அளவுக்கு ஆபரணங்கள் அணிந்தால்தான் திருமண சூழலுக்கு அழகாக இருக்குமா என்கிற கேள்வி வருகிறது. ஒரு செல்வத்திற்காக, ஒரு அசட்டாக நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் செய்யலாம். ஆனால் அணிகின்ற ஆபரணங்கள் நாம் ஆபரண மோகத்துக்கு அடிமையாக இருக்கிறோம் என்பதை காண்பிக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு கூட்டம் பேர் ஆபரணம் அணிகிறதே பாவம் என்று சொல்லுகிற நிலைமையும் காணப்படுகிறது. ஆனால் அநேகர் ஆபரணம் அணிகிற விதத்தில் பாவம் செய்கிறார்கள். தங்களுடைய பெருமை காட்டுகிற விதமாக இருக்கிறது. எனவே அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, அதையெல்லாம் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? அது அவங்க நிலைமைக்கு போடுறாங்க. மனசு தான் பார்க்கணும். மனசை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த மனதினுடைய ஒரு வெளிப்பாடாகவும் நம்முடைய ஆபரணங்கள் இருக்க முடியும். நாம் சில அளவின் எல்லைகளை கடந்து நம்மிடத்தில் வசதி இருக்கிறது என்பதற்காகவோ, இல்லைன்னா எல்லாரும் நம்ம அப்படி தான் பார்க்க விட்டு என்பதற்காக அணிகின்ற பொழுதே நம்முடைய மனதிலே ஜனங்களுக்கு முன்பாக நம்மை ஒரு குறிப்பிட்ட விதமாக காண்பிப்பதற்கு அதிக ஆர்வம் காட்டுகிறோம் என்பது அடையாளமாகி விடுகிறது. ஆண்டவர் மனசு தான் பார்க்குறார். அந்த மனசில் என்ன இருக்குது? நான் எல்லாரையும் போல இருக்கக்கூடாது, வித்தியாசமாக நான் ஒரு வெயிட்டான ஆளாக இருக்கணும், என்னை பார்க்குறவங்க வசதியானவங்கன்னு சொல்லணும், என்னிடத்தில் இவ்வளோ பொருளாதார பின்னணி இருக்குதுன்னு சொல்லணும், அந்த விதமான இருக்குது. எனவே இது போன்ற சோதனைகளை மேற்கொள்ளணும். அதாவது ஆவணங்களை அணியக்கூடாது என்பதல்ல, ஆனால் அணிகின்ற விதங்களினாலே ஆண்டவருக்கு முன்பாக உகந்தவள் அல்லாதவர்களாக போய்விடக்கூடாது. ஒரு அகம்பாவத்தையோ ஒரு பெருமையோ, இல்லை என்றால் நம்முடைய வசதிகளை வெளிப்படுத்துகிற ஒரு மனநிலையோ அது வெளிப்படுத்தக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான அலங்காரம் என்பது நாம் அணிகிற நகைகள் அல்ல, ஆபரணங்கள் அல்ல. உண்மையான அலங்காரம் என்பது நம்மிடத்தில் நல்ல பண்புகள். அந்த பண்புகளை மறைக்கிற விதமாக நம்முடைய உடை அலங்காரம் இருக்கக்கூடாது, நம்முடைய ஆபரண அலங்காரம் இருக்கக்கூடாது. இதில் கிறிஸ்துவை அறிந்த மக்கள் சரியான சமநிலையை பின்பற்ற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புவார்.